ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்து தான் வரோம். ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட ஒரு டெண்டர் கிடச்சிருக்கு. 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்களுக்கு ஒரு 156 ஹெலிகாப்டர்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 90 ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மிக்கும் 66 ஹெலிகாப்டர் இந்தியனோட ஏர்ஃபோர்ஸுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் ஆர்டர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிடச்சிருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்டு தான் இந்த ரிக்வெஸ்ட் ஆஃப் ப்ரொபோசல் வந்திருக்கு. ஸோ இதோட வேல்யூ பார்க்கும்போது 45,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. ஹிந்துஸ்தான் ஷேர் பிரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா HALோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது 5,188 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 5,188 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் வாய்ப்பு இல்லை. பட் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 40,000 கோடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்டு ஒரு டெண்டர் கிடச்சிருக்கு. இது HAL பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். இந்த மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், NVIDIA இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் பெரிய கம்பெனியாட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஆப்பில் NVIDIA ஓவர்டேக் பண்ணாங்க ரீசெண்டாட்டு. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் மைக்ரோசாஃப்ட் தான் இருக்கிறாங்க. செகண்ட் ஆப்பிள் இருக்கிறாங்க. தேர்ட் NVIDIA இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இந்த $4 trillion மார்க்கெட் கேப்லேஷன் அட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்டாக பார்க்கும்போது மைக்ரோசாஃப்டோட மார்க்கெட் வேல்யூ $3.29 trillion இருக்குது. ஆப்பிளோடது $3.26 trillion இருக்குது. NVIDIAவோடது $3.24 trillion இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த $4 trillion மார்க்கெட் கேப்லேஷன் அட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள், NVIDIA, மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் 57 குவான்டிட்டி HL டெக்னாலஜிஸ் வாங்கினேன், ஒரு ஷேர் 1,613 ரூபா வச்சு வாங்கினேன். பட் இப்போ பார்க்கும்போது ஷேர் பிரைஸ் HL டெக்னாலஜிஸோடது 1,431 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அவர் இந்த ஐடி செக்டார் ட்ரெண்டில் நான் அதை செல் பண்ணட்டான்னு கேட்குறாரு. என்ன கேட்டால் ஹோல்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக் தான். லாங் டேர்முக்கு நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக் ஒரு 15% 20% கரெக்ட் ஆனாலும் நம்ம பயப்பட தேவையில்லைன்னா நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறோம். டெஃபினட்டாக லாங் டேர்முக்கு ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக்கை வாங்கினோம்னா அது டெஃபினட்டாக மேலே தான் போகும். என்ன கேட்டால் ஒரு 2 to 3 months பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 4 months எடுத்துக்கிட்டாலுமே மேபி ஒரு 6 months போடுங்களா. அந்த HL டெக்னாலஜிஸ் நீங்கள் வாங்கின ட்ரெண்டை தாண்டி ட்ரேடாக அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 200 இப்போ 1,431 ரூபா இருக்குது. நீங்கள் வாங்கினது கூடி போனால் ஒரு 200 ரூபா தான் ஒரு ஷேருக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணுங்க. இதான் நான் சொல்கிறது, 1-2 நீ பிக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ பிரச்சனை இல்லை, அந்த ஷேரில் ஹோல்ட் பண்ணுங்க. 200 ரூபா தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ மேபி அந்த ஷேர் நீங்கள் வாங்கின ட்ரெண்டுக்கு என்ன ஒரு 2 to 3 monthsலேயே போக சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக விற்காதீங்க. ஒரு ஷேருக்கே உங்களுக்கு 200 ரூபா கிட்ட லாஸ் ஆகும். இது என்னோட ஒப்பீனியன். HL டெக்னாலஜிஸில் டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணுங்க, விற்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல டிவிடெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. 19.50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க HDFC பேங்க்ல. ஸோ அதில் மே 10 பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான எலிஜிபிள் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த பேமெண்ட் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க HDFC பேங்க். பட் ஸ்டில் இட் செல்ஃப் HDFC பேங்க்ல நிறைய ஸ்டாக்ஸ்ல பேமெண்ட் டேட், ரெக்கார்ட் டேட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நம்ம HDFC பேங்க்ல இன்னும் பேமெண்ட் டேட் என்னைக்குன்னு தெரில. எனக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த பேங்க் கொடுத்த அப்டேட் வச்சு பார்க்கும்போது இவங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனி இந்த பேங்கோட ஒன் ஆஃப் த சீனியர் அஃபிஷியல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 170 to 200 பிரான்ச்சஸ் நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லியிருக்காரு. அவங்க பேங்க்ல ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருந்து RBI நியூ கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது ஆன்லைன் மூலமாட்டும், நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெஷ் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கும் பேன் பண்ணியிருந்தாங்க RBI. ஸோ அதனால அந்த ஷேர் ப்ரைஸ் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருந்துச்சு. அந்த டைமில் நிறைய பேர் அக்யூசியேஷன் பண்ணியிருப்பீங்க இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல. ஸோ அந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் இப்போ 200 பிரான்ச்சஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அன்செக்யூர்ட் லோன் பிஸ்னஸ் ஆனுவல் growth 15 to 16% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. 200 பிரான்ச்சஸ் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டக் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது
1721 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டர்னிங்ஸ் 18 இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்தவரைக்குள்ள பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே டயரில் வந்து அப்டேட். இவங்களோட சென்னை பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ISCC ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேகே டயரை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த IIFL ஃபினான்ஸ், அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RBIயோட ஸ்பெஷல் ஆடிட்டும் முடிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஷேர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த IIFL ஃபினான்ஸில் நம்ம பார்க்கணும். நாளைக்கு முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்க இன்னொரு ஷேர் பார்த்தீங்கன்னா TCS. இந்த ஷேர் ஏன் ஃபோக்கஸில் இருப்பீங்கன்னு கேட்பீங்க. யுனைடெடோட ஒன் ஆஃப் த கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சிட்டியில் டெக்சாஸ் டலாஸ் ரீஜனில் இருக்கிற ஒன் ஆஃப் த கோர்ட்டு இவங்க மேலே TCS மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்பரேஷன், இப்போ அந்த கம்பெனியோட நேம் DXC டெக்னாலஜி கம்பெனி, இவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்டை வந்து தவறாட்டி இவங்க பயன்படுத்திட்டாங்க TCS அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸுக்கு வந்து கிட்டத்தட்ட $194 மில்லியன் வந்து TCS அந்த கம்பெனிக்கு ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1600 கோடி ஃபைனு. ஸோ அது வந்து இப்போ TCSக்கு ஃபெயில் பண்ணணும். இது TCS வந்து அந்த கம்பெனிக்கு பே பண்ணணும். இப்போ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்களா இல்லை மேல்முறையீடு, இவங்க TCS மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. பட் நாளைக்கு மார்க்கெட்டில் அந்த நியூஸ் வந்து இந்த ஷேரில் எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு TCSம் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஜொமேட்டோவில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து இந்த பேடிஎம்மோட மூவி டிக்கெட்டிங் பிஸ்னஸை வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஜொமேட்டோவும் நாளைக்கு பேடிஎம்மும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இது ஜொமேட்டோ பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்து அப்டேட்டு 2024க்கான பஜாஜ் பல்சர் 150 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில ஹைலைட்ஸ்லாம் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பஜாஜ் பல்சர் 150 பார்த்தீங்கன்னா இந்த LED லைட் லேம்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து 149.5 cc இருக்குது. ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. 13.8 bhp. நெக்ஸ்ட் 8500 RPM இருக்குது. 13.25 Nm இருக்குது. 6500 RPM இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க பஜாஜ் பல்சர் 150. இந்த பைக்கோட இது பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,13,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.13 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹோண்டா யூனிகானுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 லான்ச் பண்ணியிருக்காங்க சில ஹைலைட்ஸோட. இது பஜாஜ் பல்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க இன்னொரு ஷேர் வந்து SBI. இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லெண்டராக இருக்கிறாங்க நம்மளோட கண்ட்ரியில். PSU செக்டார் ஸ்டாக்ல இதுதான் பெரிய பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்க் கொடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த MCLRன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து 10 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டென்யூர்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாளைக்கு எப்படி வந்து பேங்க்ல இந்த ஸ்டாக் வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்கு எப்படி நாளைக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா SBI நாளைக்கு இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FIS டேட்டா. அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து 3064 கோடி வந்து இந்த மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FPI வந்து 26,428 கோடி வந்து இந்த 2024 இயர் டு டேட்டில் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மே அண்ட் ஏப்ரலில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FPIs வந்து 34,257 கோடி 34,257 கோடி வந்து விற்றுருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயஸாட்டு தான் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஃப்ரைடே வந்து பட் வந்து FIS வந்து நெட் பயஸாக இருந்தாங்க. 2,175 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 655 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இது நம்ம பார்த்துருந்தோம். பட் June 4 பார்த்தீங்கன்னா இந்த FPI வந்து ஒரு பேனிக் செல்லிங் பண்ணாங்க. 12,259 கோடிக்கு விற்றுருந்தாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா FPIs பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது BSNL இவங்க பார்த்தீங்கன்னா 40 கோடி வேல்யூல லேண்டை வந்து ஆந்திர பிரதேஷில் 40 கோடி வேல்யூல லேண்டை விற்று அதை வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து BSNL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன் இல்லாததுனால சில சுவாரஸ்யமான நியூஸ் எல்லாமே பார்க்க முடியல. ஸோ சில நியூஸ் தான் பேச முடியுது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் 2 to 3 வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவில் வர ரியாக்ஷனை பார்த்து எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும், சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.